எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாக வர்றதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி. அன்பின் ஆண்டவரே, உயிர் வாழும் நாளெல்லாம் உம்மை தேட வேண்டும், எப்போது உம்மை காண்போம் என்கின்ற ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் உண்மையாகவே மெய்யாகவே எங்களுக்குள்ளே பெருகட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுக்கு போதிங்கப்பா, உங்களுடைய ஆவியினால் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டவங்க நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். நம்முடைய நம்பிக்கை நாயகன் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு நம் மத்தியிலே மகிமை கடமும் உண்டாவதாக. Ehre sei unserem Herrn Jesus Christus, auch unserem Hoffnungsträger diesem Ort. ஏறத்தாழ நாம் இந்த வருஷத்தின் இறுதி கட்டத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். Wir sind schon fast am Ende des Jahres angelangt. 12ஆம் மாதத்தின் முதல் வாரத்திலே நாம் இருக்கிறோம். Wir sind im 12. Monat in der ersten Woche. இந்த வருஷம் வேகமாகவே கடந்து போய்விட்டது. Das Jahr ist sehr schnell vergangen, muss man sagen. ஆனாலும் இந்த வருஷம் ஒரு சமாதானமான ஆண்டாக நமக்கு இருந்ததாக தெரியவில்லை. Aber wir können nicht behaupten, dass dieses Jahr für uns etwas Friedliches war. காரணம், இன்றைக்கு இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற வைரஸாக காணப்படுகிறது. Weil was die Welt heute noch fürchtet, ist dieser Coronavirus. வருகிற வருஷம், அதாவது 2022ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரலுக்குள்ளே ஐரோப்பாவிலே கிட்டத்தட்ட 700,000 மக்கள் இந்த வைரஸினால், இப்போ சவுத் ஆப்பிரிக்காவிலே வந்திருக்கிற ஒமிக்ரான் என்கின்ற புதிய வைரஸாலே மரித்து போகிறதுக்கு இடம் இருக்குது என்று WHO என்கின்ற உலக சுகாதார மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. Von der WHO-Organisation wurde eine Prognose gestellt, dass bis zum Märzende ca. 700.000 Menschen sterben werden aufgrund dieser neuen mutierten Version des Virus, und zwar Omikron. இதுவரை குளோபலாக உலக அளவிலே 52,50,000க்கும் அதிகமான மக்கள் இந்த வைரஸினாலே மரித்து போயிருக்கிறார்கள். Bis heute wissen wir, dass ca. 5,2 Millionen Menschen davon betroffen und gestorben sind von diesem More Virus. than 5 million people are died by this virus. What a miserable. கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உலக அளவிலே இந்த வைரஸினாலே மரித்து போயிருக்கிறார்கள் என்று பரிதாபம். Wie traurig ist es, dass ca. über 5 Millionen Menschen schon an diesem Virus gestorben sind global. அருமையான தேவ ஜனமே, எது எப்படி இருந்தாலும் காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். Aber Kinder Gottes, egal wie es auch ist, die Jahre vergehen schnell und wir sind jetzt hier fast am Ende angelangt. So எது எப்படி இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு So, ஸ்தோத்திரம். der Name des Herrn sei gelobt, egal wie es ist, er ist unser Schutz. கர்த்தரை நம்புறவர்க்கெல்லாம் அவர் அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Unser Herr ist eine Zuflucht für jeden, der an ihm glaubt. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பிடுங்கிண்டு சமுத்திரத்தில் தள்ளிட்டு போனாலும் நாம் பயப்பட மாட்டோம், ஏனெனில் சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் பாட்டு பாடினோமே. ஆகவே உலகமெங்கும் இந்த வைரஸினாலே பயங்கரங்கள் சூழ்ந்திருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ நம்பிக்கையோடு கர்த்தருக்குள்ளே வாடுகிற பாக்கியத்தை சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Auch wenn das Umfeld, wenn der Stand der Erde sich verändert, auch wenn die Hügel ins Meer stürzen, haben wir ja gesungen, dass Gott immer unser Schutz bleibt. நாம் இந்த வேளையிலே கர்த்தருடைய செய்திகளை கடந்து போவோம். தயவு செய்து என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம். Come with me please. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம். அதிலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 14வது வசனத்தை 15வது வசனத்தையும் நாம் வாசிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம்
கூடுமான 16வது வசனத்தை வாசிங்க. Kommen wir zum Matthäus-Evangelium, Kapitel 5, Vers 14, 15 und 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த தடவை நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்தோம். So, Dank sei dem Herrn. Das letzte Mal haben wir das Wort meditiert. Wir sind das Salz der Erde. இன்றைக்கு 14ஆம் வசனத்திலே ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். Und Vers 14 sagt Jesus, ihr seid das Licht der Welt. So, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். So, ihr seid das Salz der Erde und ihr seid das Licht der Welt. ஸோ யார் அந்த நீங்களும் நானும் தான். நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம், மட்டுமல்ல உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Wer sind diese ihr, was betont wird? Und zwar ihr, das heißt ihr und ich, also du und ich. Wir sind das Salz der Erde und wir sind das Licht der Welt. அது மாத்திரமல்ல, 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் தண்டின் மேலே அதை வைப்பார்கள், அப்போது வீட்டில் இருக்கிற யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். Im Vers 15 sagt nochmal Jesus dazu, man zündet auch nicht ein Licht an und setzt es unter einen Scheffel, sondern auf einen Leuchter, so leuchtet es allen, die im Hause sind. விளக்கு எதற்கு? அது வெளிச்சம் கொடுப்பதற்காக. Warum stellt man einen Leuchter auf, damit es Licht gibt? வெளிச்சம் எதற்கு? அது பிரகாசிப்பதற்காக. Warum stellt man einen Leuchter auf, damit es Licht gibt in dem Raum? ஆகவே வெளிச்சம் இல்லாத விளக்கினாலே நன்மை இல்லை. So, wenn ein Leuchter kein Licht bringt, dann ist kein Gutes da enthalten. வெளிச்சம் அது பிரகாசித்தே ஆக வேண்டும். So, Licht muss brennen. இப்படி நான் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் சீக்கிரமாய் வாசிக்க போவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். Kommen wir zum 1. Mose, 1. Kapitel. 3வது வசனத்தை படிங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. Und Gott sprach, es werde Licht und es ward Licht. 1. Mose, Kapitel 1, Vers 3. So, 3வது வசனத்திலே 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றாரு. Zum 3. Vers sagt hier Gott, es werde Licht. Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவது என்றாரு. So Gott sprach, es werde Licht. கவனியுங்கள், கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே, தேவனுடைய சிருஷ்டிப்பிலே தேவன் முதலாவது சிருஷ்டித்தது, முதலாவது படைத்தது வெளிச்சத்தை தான். So in der Schöpfung Gottes, Gott hat zuerst das Licht erschaffen. இந்த சாத்தானுடைய விழுகையினால் பூமி முழுவதும் இருளாக இருந்திருக்கிறது. Aufgrund des Falls des Teufels war die ganze Erde umzingelt von Finsternis. ஆகவே தான் வேதம் சொல்றது முதல் வசனத்தில் ஆழத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். Deswegen steht da geschrieben, der Heilige Geist wandelte, er schwebte auf dem Wasser. ஆகவே இருள் சூழ்ந்திருந்த அந்த காலகட்டத்திலே தேவாதி தேவன் முதலாவது சிருஷ்டித்தது வெளிச்சத்தை ஆகும். So in der Schöpfung Gottes, Gott hat zuerst das Licht erschaffen. So வெளிச்சம் உண்டாக்கடதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிட்டது. Gott sprach, es werde Licht und das Licht wurde. அதுக்கு பிற்பாடு அந்த வசனம் சொல்றது வெளிச்சம் நல்லது என்று கண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Und Gott ஸ்தோத்திரம். sah das Licht gut an. 4வது வசனம் சொல்றது வெளிச்சம் நல்லது. Und im Vers 4 steht, und Gott sah, dass das Licht gut war. இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். That is very important thing. கவனிங்க, 4வது வசனத்தில் சொல்லப்படுறது வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று. Das ist ein wichtiger Punkt, Vers 4, da steht Gott, und da schied Gott das Licht von der Finsternis, er trennte es. ஏனென்றால் வெளிச்சமும் இருளும் ஒன்றாக இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆகவே ஆதியிலே தேவன் சிருஷ்டிப்பிலே இருளையும் வெளிச்சத்தை வெவ்வேறாக பிரித்து he make a difference. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Denn es war nicht der Wille Gottes, dass Licht und Finsternis zusammen sind, sondern es war der Wille Gottes, dass Licht von der Finsternis getrennt wird. Das heißt, er wollte nicht und deswegen hat er es unterschieden. Er hat da einen Unterschied gemacht zwischen Licht und Finsternis. நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். Denn unser Gott ist ein Gott des Lichts. ஆகவே தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். Daher unterschied er das Licht von der Finsternis. நமக்கு தெரியுமா நம்புகிறேன், இருள்
பாவத்துக்கு அடையாளமாக Ich இருக்கிறது. denke, wir wissen alle, dass Finsternis symbolisch darstellt oder es ist metaphorisch dafür für die Sünde. அதே நேரத்திலே இருள் மரணத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. Und die Dunkelheit steht auch für den Tod. ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு சொல் வேதத்திலே எல்லா இடத்திலும் ஒரே பொருளை கொடுக்கும் என்பது இல்லை இல்லை இல்லை. எல்லா இடத்திலும் ஒரு சொல் ஒரே அர்த்தத்தை கொடுக்கவே கொடுக்காது. Denn ihr müsst auch aufpassen, und zwar in der Bibel, ein Wort kann nicht immer dieselbe Bedeutung auch an den anderen Stellen haben. Das heißt, es könnte auch andere Bedeutungen haben. ஆகவே அந்த சொல்லானது அந்த வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கிற சூழமை வைத்துத்தான் அதை தேவன் என்னத்துக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் கண்டறிய முடியும். அல்லது போனால் நாம் ஓரம் போறதுக்கு இடம் இருக்கிறது உபதேசத்திலே. Denn wir müssen darauf achten, wenn ein Wort gesprochen wird, dieses Wort, in welchem Kontext das ausgesprochen, beziehungsweise in welchem Kontext das in der Bibel steht. Und dann können wir wirklich die Bedeutung herausfiltern. இருள் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. So, die Dunkelheit steht für die Sünde. வெளிச்சம் தேவனுக்கு அடையாளமாக So, das இருக்கிறது. Licht steht für Gott. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல இருள் அபவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது, வெளிச்சம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. Und gleicherweise steht die Finsternis auch für Ungläubige und das Licht auch für gläubige Menschen, die Christus angehören. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், சீக்கிரம் பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப் போறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. 6:14 வாசிங்க. 2. Korinther Kapitel 6 Vers 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? நன்றா கவனிங்க. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை. இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சூழமையில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை குறித்து ஒரு வார்த்தை சொன்னா பொருத்தமா இருக்கும் நம்புறேன். கவனிங்க. அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று இங்கு வேதம் நமக்கு வகை Im இருக்கிறது. Vers 14 steht hier, zieht nicht an am fremden Joch mit den Ungläubigen. இங்க இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் என்று எண்ணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. So, in welchem Kontext steht hier, was hat das Licht für Gemeinschaft mit der Finsternis? Also in welchem Kontext steht das hier? நன்றாக கவனிங்க. இருள் ரட்சிக்கப்படாத அபவிசுவாசிகளை குறிக்கிறது. ஒளி ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. வெளிச்சம் அல்லது ஒளி ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. இருள் அபவிசுவாசிகளை, அஞ்ஞானிகளை, தேவனுக்கு வெளியே புறம்பாக வாழுகிறவர்களை குறிக்கிறது. So, in diesem Kontext steht das Licht für Kinder Gottes, die Christus angehören, Jesus angehören, und die Finsternis für ungläubige Menschen, die gottlos leben, die außerhalb von Gott leben, die in der Welt leben. Dafür steht hier Licht und Finsternis. ஆகவே ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. Daher sagt die Bibel ganz klar, was hat das Licht für Gemeinschaft mit der Finsternis? ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்நிய நுகத்தில் அவவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. Die Bibel sagt hier an der Stelle, Vers 14, zieht nicht am fremden Joch mit den Ungläubigen. இப்ப கேளுங்க 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 கேளுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத அவவிசுவாசிகளை திருமணம் செய்யவே கூடாது. வேதம் இதை அனுமதிக்கவே இல்லை. கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்று திட்டமாக சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Hört mir ganz zu, und zwar, Gott möchte nicht, dass wir gläubige Kinder, seine Kinder, Gemeinschaft haben, beziehungsweise Menschen, Kinder aus der Finsternis, die Ungläubigen heiraten. Das will Gott nicht, das ist nicht sein Wille für seine Kinder und er mag es nicht, er verabscheut das. இதை நான் உங்களுக்கு சொன்ன பிற்பாடும், இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு உபதேசித்ததுக்கு பிற்பாடும் நீங்கள் அப்படி ஒரு முடிவெடுத்தால் அது உங்களை பொறுத்தது. ஆனால் சத்தியம் எனக்கு தெரியாது, அதனால் இப்படி செய்து விட்டேன், அப்படி நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லாதபடிக்கு இன்றைக்கு தேவன் எனக்கு தருகிற தூண்டுதலின்படியே நான் இன்றைக்கு இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன குற்றம் இல்லாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So, ihr könnt nicht jetzt behaupten, hey, ich wusste das nicht. Und nachdem ihr das jetzt mitbekommen habt, nachdem ich das Wort Gottes euch gesagt habe und ihr sagt, hey, ich mache es trotzdem, dann ist das eure Verantwortung. Aber durch die Leitung des Heiligen Geistes habe ich das jetzt euch gesagt und daher solltet ihr auch daran halten. நன்றாக கவனிங்க. ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன். சில நேரத்தில் நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் என்ற பிள்ளை மகனோ மகளோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள், ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளை
அவன் திருமணம் பண்ணுவ அது ப்ரொப்போசலோ லவ் படிச்சதோ அதை பற்றி தெரியாது. நாம் என்ன நினைக்க தெரியுமோ, நான் கல்யாணம் கட்டின பிற்பாடு நாங்கள் அந்த பிள்ளைய அல்லது அந்த மகனையோ மகளையோ நாங்கள் கத்தர்களை கொண்டு வரோம். நான் சொல்ற கவனிங்க, இட் இஸ் நாட் பிப்ளிக்கல். இது வேதத்தின் படியானது அல்ல. தயவு செய்து நான் சொல்றதை சிந்தியுங்க. நாம் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. இப்படி வசனம் சொல்ல நாம் ரட்சிக்கப்படாதவர்களை ப்ரொபோஸ் பண்ணிட்டு அவர்களை நாம் கட்சிப்புகளை கொண்டு வரும்னு சொல்றது எந்த விதத்தில் வேதத்துக்கு சரியாகும்? நான் வந்து கேட்குறேன், நீங்கள் அவங்களை ரட்சிப்புகளை கொண்டு வருவீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? Hochzeit oder, keine Ahnung, miteinander verliebt sein, hat man eine Hochzeit jetzt auf jeden Fall arrangiert und die andere Person ist nicht bekehrt und man redet sich dann ein, man kommt mit der Ausrede, ja, wenn wir verheiratet sind, können wir die Person schon in Gott bringen. Ich sage so, das ist nicht biblisch. Das ist ein Gambling, das ist kein Glücksspiel, was man macht. Gott ist absolut dagegen, ja. Und ihr könnt nicht garantieren, dass die Person tatsächlich in Christus Gott überführt werden kann. Oder andernfalls, ob ihr in die Welt, ihr habt keine Garantie dafür. Ihr könnt niemals garantieren, was dann passiert. இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் ஒளிய பாதையில் நான் பார்த்திருக்கிறேன். நன்றாக முன்னுக்கு இருந்து ஆராதித்தவர்கள், கத்தரை தொழுது கொண்டவர். ஆனால் திருமணம் என்று ஒரு கட்டம் வந்தபோது விசுவாசிகளை ப்ரொபோஸ் பண்ணார்களோ என்னவோ, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமோ எங்களுக்கு? நான் அவரை கொண்டு வருவேண்டா. நடந்ததுன்னு தெரியுமோ? அவன் இவளை கொண்டு போயிட்டான். ரட்சிப்பும் போ, சபையும் போ, இயேசுவும் போ, எல்லாம். என்னே பரிதாபம். நினைச்ச நெஞ்சு பொறுக்குது இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருங்க, கவனமாக இருங்க. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. இருள் வந்து அவிசுவாசிகளை குறிக்கிறது, ஒளி வந்து தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. ஆகவே ரெண்டையும் நாம் சேர்க்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இருளையும் ஒளியை வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்திருக்கிறார். He made a difference. Keep it in your mind deeply. Während ich das sage, fällt mir ein Beispiel an eine Person, die schon mal hier war oder Gott gepriesen hat. Ja, sie war voll in Gott und als es zum Thema Hochzeit kam, ja, da sagte sie, nein, ich werde diesen ungläubige Person heiraten und ihn in die Kirche bringen. Aber was passiert ist, genau das Gegenteil. Die ungläubige Person hat diese Person mit in die Welt gezogen. Es ist so traurig, dass manche glauben, sie könnten es tun. Ja, und deswegen ist es sehr traurig und das zerstört auch mein Herz. Und daher sollen wir vorsichtig sein. Wir haben keine Gemeinschaft mit der Finsternis. Wir sind das Licht und wir haben keine Gemeinschaft mit der Finsternis. Wir sind Kinder Gottes, wir haben keine Gemeinschaft. Das heißt, verheiratet euch nicht, verlebt euch nicht mit Menschen aus der Welt, mit Ungläubigen. ஆகவே வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் தயவு செய்து சத்தியத்தை கவனிங்க. உங்கள் பிள்ளைகள் நித்தியத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆகவே சத்தியத்தை கவனிங்க. தயவு செய்து இந்த காரியத்தில் நீங்கள் சீரியஸாக இருக்கணும் என்று சத்தியத்தைப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு Daher euch பயப்படாதீங்க. Eltern ermahne ich nochmal, passt auf, seid vorsichtig, eure Kinder müssen in das Himmelreich kommen. Ihr dürft eure Kinder nicht verlieren. Daher ermahne ich euch nochmals, passt bitte auf in solchen Sachen, in solchen Angelegenheiten. ஒரு வேதத்தில் நாம் ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். மீகாவின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 8ஆம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். So Micha, der Prophet Micha, Kapitel 7, 8 und 9. படி. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். நன்றாக கவனிங்க. அங்கே வசனம் சொல்றது, I like that word. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாவார். So, da steht Folgendes geschrieben, und zwar ein schönes Wort: Wenn ich in der Finsternis sitze, so wird mein Herr doch Licht sein. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாவார். So, wenn ich im Finsternis sitze, so ist Gott mein Licht. சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே ஏராளமான தவிர்க்க முடியாத நெருக்கடியான கஷ்டமான துன்பமான கடினமான சில காலகட்டங்கள் வரத்தான் செய்கிறது. So manchmal in unserem Leben, wir konfrontieren schon mal schwierige Situationen, traurige Situationen, Herausforderungen, wo wir wirklich niedergeschlagen sind oder einfach nicht mehr weiter können.
எங்கு பார்த்தாலும் எங்கும் ஒரே காரிருள் போல தோன்றுகிறது. வழி தெரியவில்லை, எந்த பக்கமாக போறது என்று புரியவில்லை, என்ன முடிவெடுக்கணும் எடுக்கிறதுன்னு தெரியவில்லை, எப்படி இதை தீர்க்கிறதுன்னு தெரியவில்லை. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நாம இருக்கிற சில நேரங்கள் நம்முடைய வாழ்விலே வரத்தான் செய்கிறது. So manchmal passieren halt solche Dinge. Es ist einfach Finsternis um uns herum. Wir wissen nicht, wo wir hingehen sollen. Welche Richtung soll ich einschlagen? Welche Entscheidung soll ich treffen? Es ist ausweglos. Es ist einfach so bedrückend. Ich kann einfach nicht mehr. Solche Situationen kommen schon mal. அப்படியான நேரத்தில் இப்படிப்பட்ட வேத வசனங்களை எடுத்து தேவ சமூகத்தில் வைத்து கருத்தாக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறது மிகவும் நன்மையும் செம்மையுமாக இருக்கும். In solchen Situationen ist das gut für uns Kinder Gottes, dass wir das Wort Gottes, so bestimmte Worte Gottes einfach rauspicken und dann im Gebet sind. ஆண்டவரே, என் பாதையெல்லாம் இருளாக இருக்குதப்பா, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருக்குதப்பா, நெருக்கடியாக இருக்குது. ஆண்டவரே, நான் இருளிலே உட்கார்ந்தாலும் நீர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். நான் உம்மை காணாவிட்டாலும் நீர் என்னை காண்கிற தேவனாக இருக்கு. ஆகவே இந்த நெருக்கடியான நிலைமையிலிருந்து நீர் எனக்கு ஒரு விடுதலை தர, ஒரு வழியை காட்ட நீர் வல்லவராக இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது நாம் தேவனுக்கு முன்பாக நாம் விசுவாசத்தோடு நன்மையும் செம்மையுமாக இருக்கிறதை காண்பிக்கிறதாக Wenn du இருக்கிறது. in solchen Situationen bist, dann ist das nur gut, wenn du betest, Herr, ich weiß gerade nicht, was ich tun soll. Es ist so Finsternis um mich herum. Ich weiß nicht, welche Entscheidung treffen soll. Es ist einfach ausweglos. Ich bin einfach bedrückt. Ich kann nicht mehr. Aber du hast gesagt, selbst wenn ich im Finsternis sitze, so bist du mein Licht. So bitte hilf mir. Wenn du so betest, dann ist das noch recht vor dem Herrn. Und wenn du bekennst und sagst, ich glaube, dass du mein Licht bist, Herr, dann wirst du auch ein Heil erfahren. ஒருவேளை இன்றைக்கு அல்லது இந்த காலகட்டத்திலே நீங்கள் யாராவது ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே அல்லது ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே போய்கொள்ளாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி இருளான காலமாக இருந்தாலும் நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து உங்களுக்கு அவர் பாதை காட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Vielleicht gibt es hier irgendjemanden, der vielleicht genauso denkt und sagt, hey, es ist gerade wirklich Dunkelheit um mich herum, Finsternis um mich herum, ich weiß nicht, was ich tun soll, alles läuft einfach schief, alles läuft einfach falsch, nicht so, wie ich es gerne hätte, aber ich möchte dir ein ermutigendes Wort sagen, wenn du im Finsternis sitzt, der Herr ist dein Licht, er ist allmächtig genug, um dir einen Weg zu zeigen, wie du da rauskommen kannst. இங்க சைத்தால ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து கவனிங்க. Eine Randbemerkung möchte ich hier nochmal geben. சில நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறது என்று தெரியாத கட்டங்கள் வரத்தான் செய்கிறது, நெருக்கடிகளும் வரத்தான் செய்கிறது, துன்பங்களும் வரத்தான் செய்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய நாம் எப்படி பிஹேவ் பண்ணுறோம் நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள் வரும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார் என்றது அர்த்தம் அல்ல. தயவு செய்து இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிட்டார் என்பது அடையாளம் அல்ல. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அது வலது கரம் என்னை ரட்சிக்கும். தேவனோடு நெருங்கி நடக்கிற பிள்ளைகளுக்கு நெருக்கடி துன்பங்கள் வராதென்று எங்கும் ஆண்டவர் சொன்னது இல்லையே. அப்படிப்பட்ட பாதையிலும் நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார் என்பது சத்தியமாகவே. கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். Manchmal ist es wirklich unvermeidlich, dass wir solche dunkle Situationen, schwierige Situationen einfach nicht konfrontieren, sondern es ist unvermeidlich, dass wir da durchgehen müssen. Aber das bedeutet nicht, dass Gott uns verlassen hat. Wir dürfen nicht denken, wenn wir solche Situationen, schwierige Situationen, Dunkelheit sitzen, dass Gott uns einfach verlassen hat. Nein, es steht nirgendwo in der Bibel geschrieben, dass die Kinder Gottes gar keine Probleme haben werden, alles wunderbar, Friede, Freude sein wird, sondern auch wir gehen mal durch dunkle Täler, auch durch finstere Täler, aber Gott ist immer bei uns. தீர்க்க தரிசனம், ப்ரொஃபஸி, லிசன் டு மீ ப்ளீஸ். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? வரப்போற காரியங்களை முன்னறிவிக்கிறது தீர்க்க தரிசனம். அவ பைபிள் இஸ் a prophetical book. நல்லா விளையாடுங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அடிப்படையாக இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு தேவ ஊழியக்காரன் வரணும், என் தலைமையில கையை வைக்கணும், என் மகனே உனக்கு அப்படி, உனக்கு இப்படி, அப்படி நடக்கு, இப்படி சொன்னால்தான் தீர்க்க தரிசனம் என்று அடிப்படையாக பலருக்குள்ள. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுக்கு முன்பாக as a servant of God, please listen to me, the supernatural prophecy, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்க்க தரிசனம்
கர்த்தருடைய செய்தியில தான் வரும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். So, das Thema Prophetie. Viele Prophetie bedeutet einfach, etwas vorauszusagen, was kommen wird, was in der Zukunft geschehen wird. Aber viele von Kindern Gottes, die glauben immer Prophetien, ein Mann Gottes müsste hierher kommen, müsste die Hand auflegen und dann müsste er sagen, hör mal mein Sohn, meine Tochter, das ist so und so ist passiert in deinem Leben, das und das wird geschehen. Das ist Prophet. Nein, aber das Wort Gottes ist eine Prophetie. Das sagt uns den Anfang und auch das Ende. Das gesamte Wort Gottes ist ein prophetisches Buch, das was wir hier haben. Und glaub mir, die supernatürliche Prophetie, die wir ever bekommen können, ist durch die Predigt, die von dem Altar aus hergeht. நமக்கு அன்றைய செய்தியில தேவன் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை வச்சு just a single word is enough to deliver. ஒரு வார்த்தை போதும். just a single word is enough to எனக்கு ஒரு வார்த்தை போதும் கர்த்தர் என்னை நெருக்கடியிலிருந்து விடுதலையாக்க. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய். அவைதான் அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும். just ஒரு வார்த்தை சொல்லும். ஏன் வேலைக்காரன் குணமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. So, ich sag's euch, ein Wort, das vom Altar aus hergeht, ein prophetisches Wort an euch, das ist genug. So wie der Mann zu Jesus gesagt habe, Herr, sag bloß ein Wort und mein Diener wird gesund. Deswegen, hey, ich ermutige euch, erwartet das Wort Gottes, erwartet, dass Gott mit euch spricht. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக சரியான தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய செய்தியிலே வெளிப்படும் என்று சத்தியத்தின்படி தேவனுக்கு முன்பாக உங்களை சொல்லுகிறேன். Nach der Wahrheit sage ich euch, supernatürliche Prophetie erscheint wirklich durch die Predigt Gottes. 27 சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்றது, கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். So im Psalm 27:1 steht geschrieben, Gott ist mein Licht. 36ஆம் சங்கீதத்திலே 9வது வசனம் சொல்றது, உமது வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். Und Psalm 36:9 sagt, Herr, in deinem Licht sehen wir dein Licht. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். So Herr, in deinem Licht sehe ich das Licht. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு இந்த வசனத்துக்கு நான் கொடுக்கிற வியாக்கியானம் என்ன தெரியுமா? உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கவனிங்க, வேதமே வெளிச்சம் என்று நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகளிலே. நான் சொல்ல கவனிங்க, வேதம் வெளிச்சம், இந்த வேதத்தில் கிடைக்கிற வெளிப்பாடு வெளிச்சத்தில் வெளிச்சம் என்று நான் அதை வியாக்கியானப்படுத்த விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் என்று சங்கீதக்காரர் So, சொல்கிறார். wisst ihr, was ich darin interpretiere? Und zwar, dass wir in deinem Licht das Licht sehen. Und zwar in Sprüche steht geschrieben, Herr, dein Wort ist unser Licht, das Wort ist das Licht und die Offenbarungen, die wir durch das Wort bekommen, das ist ein weiteres Licht, was wir in dem Licht erkennen können. ஏன்னா வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். Denn die Offenbarung kommt von dem Herrn. அந்த வெளிப்பாடு தேவ ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யும். Und diese Offenbarung soll in euch wirken. That is timely word. ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது. Denn ein Wort zur rechten Zeit ausgesprochen ist, sind wie goldene Äpfel auf silbernen Schalen. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கல்விமானுக்கு ஏற்ற நாவை தருகிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்த தீர்க்கதரிசனம் ஏசாயா உரைக்கிறார். Denn Gott gibt zur rechten Zeit dem rechten Propheten das richtige Wort. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Gott sagt, öffne deinen Mund und ich werde es füllen. வேதமே வெளிச்சம். So das Buch Gottes, das Wort Gottes ist Licht. அந்த வேதத்திலே கிடைக்கிற வெளிப்பாடு நமக்கு வெளிச்சத்திலே வெளிச்சம். Und die Offenbarung ist das Licht des Lichts. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஏசாயா 9வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தின் மேல் வெளிச்சம் பிரகாசித்து வருகிறது. கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து நாம் கொண்டாடுகிற நாட்கள் வருகிறது. ஆனால் இங்க ஏசாயா சொல்றாரு, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். தட் இஸ் கிறிஸ்துமஸ். இருளிலே, பாவ இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய பேரொளியாகிய இயேசு கிறிஸ்துவை காண்கிறது கிறிஸ்துமஸ் ஆகும். இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் இந்த 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். Jesaja Kapitel 9, Vers 2 steht geschrieben, das Volk, das im Finsternis saß, hat ein großes Licht gesehen. Das ist die Offenbarung, das ist die prophetische Offenbarung auf das Kommen von Jesus Christus. Und ihr wisst, wir feiern jetzt gerade, wir sind in dieser weihnachtlichen Zeit und genau das ist damit gemeint. Und zwar das Volk, Menschen, die im Finsternis sitzen, die sahen ein großes Licht und zwar Jesus Christus selber ist das Licht.
யோவான் 8:12 ஆண்டவர் இப்படி சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். So in Johannes 8,12 steht geschrieben, ich bin das Licht dieser Welt. நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். Ich bin das Licht dieser Welt. யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்றார். Denn Johannes sagt, das Licht, was wirklich andere zum Leuchten bringt, ist das wahre Licht, und zwar Jesus Christus. நான் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். Und Johannes sagt, ich bin hier, um zu zeugen von dem Licht. கவனிங்க, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. Denn das Licht, das auf die Erde kam und andere Menschen zum Leuchten brachte, ist das wahre Licht. ஒளியாக இருக்கிற தேவன் இந்த பூமிக்கு வர வேண்டி இருக்கும். Denn Gott, der Licht ist, der kam auf die Erde. ஒளியாக இருக்கிற தேவன் இந்த பூமிக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவராக, ரட்சிக்கிறவராக, மீட்கிறவராக இருக்க வேண்டும். அவரே இறைவனாக இருக்க முடியும். Das Licht, Gott selbst ist das Licht, muss hier auf die Erde kommen und andere Menschen, die in der Finsternis leben, zum Licht machen, sie erretten, und das ist das wahre Licht. ஒளியாக இருந்து விட்டால் அதனால எனக்கு என்ன நன்மை Wenn இருக்கிறது? Licht einfach nur Licht ist, was für Nutzen habe ich davon? பட் அந்த ஒளி இந்த உலகத்துக்கு வர வேண்டும். Aber das Licht muss auf die Erde kommen. அந்த ஒளி என்னுடைய வாழ்விலே இருக்கிற பாவ இருளை அகற்ற வேண்டும். Und das Licht muss die Finsternis in mir beseitigen. என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ண வேண்டும். Mein Leben muss leuchten. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். Jesus sagte, ich bin das Licht யோவான் dieser சாணகன் Welt. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்றார். Johannes sagt, das Licht, das andere zum Leuchten bringt, ist das wahre Licht. அமெரிக்காவில் இருக்கிற படித்த பண்டிதர்களையும் பிரகாசிக்கிற ஒளி, ஆப்பிரிக்காவில் இருக்கிற காட்டு மிராண்டிகளையும் பிரகாசிக்கிற ஒரே ஒரு மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Jesus Christus ist das wahre Licht, das sogar gebildete Menschen in Amerika beleuchtet, aber auch wilde Menschen in wildem Afrika beleuchtet, und zwar die zum Leuchten bringt. Das ist das wahre Licht, und zwar Jesus Christus. நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். Ich bin das Licht dieser Welt. என்னை பின்பற்றும் இடலிலே நடவாமல் நித்திய ஜீவனை அடைந்திருப்பான் என்றார் இயேசு. Denn wer mir folgt, er wird nicht im Finsternis sein, sondern wird das ewige Leben empfangen. அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். So, Jesus Christus kam als Licht auf dieser ஏசாயா Welt. 9:2 சொல்லப்பட்டிருக்கிற வெளிச்சம் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார். Das Licht, was in Jesaja 9,2 geschrieben steht, ist Jesus Christus, das große Licht. நான் சில புத்திவான்கள் சொல்லுவார்கள், ஓ கடவுளை நான் அறிவேன், அவர் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். So manche eingebildete Leute oder die von sich behaupten, die wissen alles, die sagen mal, ja, ich kenne Gott, Gott ist Licht. அப்ப என்னுடைய காரியம், நான் சொல்லுமாற காரியம் என்றால் கடவுள் ஒளியாக இருக்கிறதால எனக்கு என்ன நன்மை? Aber was ich sagen möchte ist, was habe ich für Nutzen von, wenn Gott einfach Licht ist? ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் எடுத்துக்கொள்ளுங்க. சூரியத்துல வெப்பம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் வெப்பம் எனக்கு பிரயோஜனப்படாவிட்டால் அந்த சூரியனால எனக்கு என்னப்பா நன்மை இருக்குது? So beispielsweise, wir sehen die Sonne, ja, aber wenn ich keinen Nutzen von der Sonne habe, was nützt mir die Sonne? அப்ப கடவுள் ஒளியாக இருந்து விட்டால் அதனால எனக்கு என்ன நன்மை So, இருக்குது? wenn Gott einfach nur Licht bleibt und ich keinen Nutzen davon habe, was? ஆகவே ஒளி இந்த உலகத்துக்கு வர வேண்டும். Daher, das Licht muss auf die Erde kommen. இறைவன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும். Das Licht muss auf die Erde இறைவன் kommen. மனிதனாக வர வேண்டும். Gott muss als Mensch auf die Erde பாவ kommen. இருளில் இருக்கிற என்னை விடுதலையாக்க வேண்டும். Er muss mich befreien, der im Finsternis sitzt. மட்டுமல்ல என்னை தன்னுடைய சாயலாக மாற்ற வேண்டும். Er muss mich verändern zu seinem Ebenbild. மனிதனும் தெய்வமாகலாம் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனா நான் அதை நம்பல. ஆனால் உண்மை என்ன தெரியுமோ, தெய்வம் மனிதனான ஒரு மனிதன் தெய்வமாக முடியாது, ஆனால் தெய்வம் மனிதனாக முடியும். இதுதான் கிறிஸ்தவத்தின் ஆதாரம். Ich habe einige sagen hören, ja, ein Mensch kann auch Gott werden. Nein, ich glaube nicht selber daran, aber was ich glaube ist, Gott kann Mensch werden, aber ein Mensch kann niemals Gott werden. தேவ சாயல், தெய்வீக சாயல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பது மறைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் மனுஷன் தான், இறைவன் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சர்வலோகத்தின் ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகரும் உன்னதமான தேவனுடைய குமாரனாகவும் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. Also es ist nicht zu leugnen, ja, wir haben das Ebenbild Gottes, wir sollen das Ebenbild Gottes werden, aber ein Mensch kann niemals Gott werden. Gott bleibt Gott und ihm sei allein die Ehre. சரி, இனிதான் நான் செய்திகளை போகிறேன். சுருக்கமாக நான் டைமுக்கு முடித்துடுவேன். So, jetzt gehe ich über zum Wort und ich versuche ganz schnell zu beenden. ஸோ நன்றாக கவனிங்க. நம்முடைய டாபிக் என்ன? நம்முடைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் உலகத்துக்கு
வெளிச்சம். So, was ist unser Headline, was ist unsere Überschrift? Und zwar, ihr seid das Licht dieser Welt. So you are the light of this world. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். So, ihr seid das Licht in der Welt. Das ist der Titel. So மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே 15ஆம் வசனத்திலே அதை தான் நாம பார்க்கிறோம். So, wir haben das in Matthäus Kapitel 5, Vers 14, 15 gelesen. So விளக்கு என்ன செய்ய வேண்டும்? அது வெளிச்சம் கொடுக்க So, வேண்டும். ein 15ஆம் வசனத்திலே. Leuchter muss leuchten, er muss Licht geben. வெளிச்சம் கொடுக்காத விளக்கால பிரயோஜனம் இல்லையே. Aber ein Leuchter, der kein Licht gibt, davon hat man keinen Nutzen. So வெளிச்சம் இல்லாத நட்சத்திரத்தினால நன்மை இல்லையே. So ein Stern, der kein Licht gibt, von dem hat man keinen சூரியன் Profit. வெளிச்சத்தை கொடுக்காவிட்டால் அதனால எனக்கு என்ன நன்மை இருக்கிறது? Wenn die Sonne kein Licht gibt, habe ich keinen Profit davon. சந்திரன் இரவிலே வெளிச்சத்தை தராவிட்டால் அதனால நமக்கு என்ன So, பிரயோஜனம் wenn இருக்கிறது? der Mond nachts nicht leuchtet, was für einen Profit habe ich davon? இதுல இன்னொரு குறிப்பு, சந்திரனுக்கு தானாக பிரகாசிக்கிறதுக்கு முடியாது. சந்திரனுக்கு இயற்கையாகவே ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க இல்லை. சந்திரன் என்ன செய்கிறது? சூரியனில் இருந்து வெளிச்சத்தை பெற்று இரவிலே சந்திரன் பிரகாசிக்கிறது. சொல்ல போனால் சந்திரனுக்கு இயற்கையாக தானாக பிரகாசிக்க முடியாது. இப்போ பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் தெரியும். அருமையான கவனிங்க, அது சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்று வெளிச்சத்தை பெற்று இரவிலே இருளிலே பிரகாசிக்கிறது. எக்ஸாக்ட்லி லைக் தட். நீதியின் சூரியன் ஆகிய கிறிஸ்து இயேசுவிடத்தில் இருந்து அந்த வெளிச்சத்தை அந்த ஒளியை பெற்று நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற வெளிச்சங்களாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். Eine kleine Anmerkung an dieser Stelle, wir wissen noch alle, oder wer nicht, dann erfährt ihr es jetzt, und zwar der Mond kann selber nicht leuchten. Der Mond hat keine Leuchtkraft von sich aus, sondern er muss das Licht von der Sonne absorbieren und dieses Licht dann weiterstrahlen. Genauso ist es auch mit unserem Leben. Gott, und zwar Jesus ist die Sonne der Gerechtigkeit. Er ist das Licht. Sein Licht strahlt auf uns und wir geben das Licht weiter. நன்றாக கவனிங்க, முற்காலத்திலே அந்தகாரமாக இருந்தீர்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. நேரம் நல்லா கவனிங்க. முற்காலத்திலே, அது எக்காலம், நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நாம் அந்தகாரமாக இருந்தோம், இருளாக இருந்தோம், அமாவாசையாக இருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றின நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை மகிமை மகிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Ihr könnt im Epheserbrief lesen, da sagt Apostel Paulus, wir, also du und ich, wir waren einst Finsternis selbst. Also wir waren nicht im Finsternis, sondern wir waren die Finsternis, aber Gott hat uns zum Kinder des Lichts gemacht und ihm sei die Ehre. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். So, ihr wart einst Finsternis, aber jetzt nach der Bekehrung seid ihr Kinder des ஒரு Lichts. பெரிய மாற்றம், சொல்லப்போனா அப் அண்ட் டவுனான ஒரு மாற்றம். இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தவானாக்கினார், பாவியாக இருந்த என்னை நீதிமானாக்கினார். இப்படியான ஒரு மாபெரும் மாற்றத்தை நமக்குள்ளே உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை Es உண்டாவதாக. war einfach eine krasse Veränderung. Das heißt, 180 Grad Drehung war das. Wir waren in Finsternis und Gott machte aus Finsternis einfach Licht. நாம் ஆண்டவராலே மாற்றப்பட்டிருக்கிறோம். So, wir sind verändert durch Gott. மாற்றப்பட்டு விட்டோம் என்றல்ல, மாற்றப்பட்டு கொண்டும் இருக்கிறோம். So, wir sind verändert und werden immer noch verändert. ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று மாத்திரமில்லை, ரட்சிக்கப்பட்டு கொண்டும் So, இருக்கிறோம். wir können nicht sagen, wir sind bekehrt, wir werden ständig bekehrt. எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வேலை இன்னும் நடந்து கொண்டே So, இருக்கிறது. es wird ständig in uns gearbeitet. அதை தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுத்தி கொண்டே So, இருக்கிறார். der Heilige Geist, der arbeitet ständig an uns. அதற்கு தான் தேவனுடைய வசனம் அவசியமாக இருக்கிறது. Genau deswegen brauchen wir das Wort Gottes. இந்த வார்த்தைகளின்படி நடக்காவிட்டால் நமக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என்று வேதம் எச்சரிக்கிறது. Wenn ich nach den Worten Gottes handle, dann kann ich euch sagen, wir haben nicht das Licht in ஒரு uns. காலத்தில் அந்தகாரமாக இருந்தோம், இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். So, wir waren einst Finsternis, aber jetzt sind wir das Licht. ஆகவேதான் வேதம் சொல்றது, வெளிச்சத்தின் பிள்ளை, அந்த வசனத்தை பார்த்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. லிசன் லிசன் லிசன். ஒரு காலத்தில் நாம் அந்தகாரமாக இருந்தோம், இன்றைக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவினால். ஆனால் அந்த வசனம் சொல்றது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து, until you die, நீங்களும் நானும் மரிக்கும் வரைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு அடிப்படையாக போதிக்கிறது. So, wir waren einst Finsternis, aber Gott machte aus uns Licht. Und ein Vers sagt Folgendes, und zwar, wandelt auch wie Kinder des Lichts. Das heißt, benimmt euch, lebt wie die Kinder des Lichts bis zum Schluss, bis zum Tod. வெளிச்சம் என்றால் அது பிரகாசிக்க வேண்டும். Look at that. வெளிச்சம் என்றால் அது பிரகாசிக்க So, வேண்டும். Licht muss leuchten. ஆனால் வெளிச்சமாக இருக்கிற நாம் பிரகாசிக்காதபடி இருக்கிற பெரிய தடை என்ன தெரியுமா?
நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்காதபடி, தேவனுக்கு மகிமையாக இருக்காதபடிக்கு இருக்கிறதுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமோ? பாவம் என்கின்ற இருள் நாம் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்காதபடி தடை செய்கிற கார் மேகங்களாக காணப்படுகிறது. So, wir werden als Kinder des Lichts bezeichnet, aber der Grund, warum wir nicht leuchten können, dieser Grund ist die Sünde, und zwar dieses Finsternis namens Sünde ist der ausschlaggebende Grund, warum wir nicht leuchten können. சூரியன் வல்லமையாக உதிக்கிறது, வெளிச்சம் பிரகாசிக்கிறது, ஆனால் அது பூமியில விழாதபடி மேக கூட்டங்கள் அதை மறைக்கிறது. அதுபோல ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் சத்தியத்தின்படி கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியாதபடி பாவம் நம்மை தடுக்கிறது, தடுப்பு சுவராக காணப்படுகிறது. So, die Sonne leuchtet, sie hat ihre Leuchtkraft, sie sendet ihr Licht, aber manchmal seht ihr, dass Wolken dazwischen sind und bilden einfach ein Hindernis, dass das Licht nicht auf die Erde treffen kann. Und genauso ist es auch, manchmal stehen da Wolken namens Sünde und sie sorgen dafür, dass das Licht nicht auf uns treffen kann. கவனிங்க, இயேசு சொன்னார் மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அந்த வசனத்தின்படி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்களும் நானும் வெளிச்சங்களாகவே இருக்க வேண்டும். வெளிச்சங்களாகவே இருக்க வேண்டுமாக இருந்தால் பாவ இருளை நம்முடைய வாழ்வில் இருந்து களைந்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் Matthäus 5, Vers 14 sagt Jesus ganz klar, ihr seid das Licht dieser Welt. Er deklariert es, er sagt, du bist es, und wenn wir das sind, dann müssten wir definitiv aus unserem Leben diese Sünde, diese Finsternis namens Sünde beseitigen. இந்த குறித்து விவரமாக பேசலாம். ஆனால் நேரம் கூட எனக்கு கவனிக்க என்ன தெரியுமோ, இப்படி நீங்க சொல்லும் பொழுது யோசிக்கலாம். ஆனாலும் உங்களை சொல்றேன் கேளுங்க, நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் பொய்யர்களாக இருப்போம். கவனிங்க, நமக்கு சரியான வசன வெளிச்சம் இல்லாதபடியால் நாம் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய சில இடங்களில் மனம் திரும்பாமல் இருக்கிறோம். ஆனால் வசன வெளிச்சம் நமக்கு வர எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நாம் மனம் திரும்ப முடியும், மாற்றம் உண்டாக முடியும் என்று சத்தியத்துப்படி நாங்கள் சொல்லுகிறோம். Nach der Wort, wir können nicht sagen, dass wir ohne Sünde sind. Das heißt, in der Bibel steht geschrieben, wer von sich behauptet, er sei ohne Sünde, er ist ein Lügner und das Licht ist nicht in ihm. Denn es mangelt uns an Offenbarung des Wort Gottes. Nur deshalb können wir auch einige Dinge nicht von unserem Leben wegwerfen, von einigen Sünden nicht loskommen, weil wir Mangel haben und das Wort Gottes nicht in uns haben. அதே நேரத்தில் வசன வெளிச்சம் இருந்தாலும் நாம் நம்ம மனதை கடினப்படுத்தவும் முடியும். So, andererseits, auch wenn wir das Wort Gottes haben, können wir auch unser Herz verhärten. எது எப்படி இருந்தாலும் வேதம் சொல்றபடி அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Aber wie es auch sein mag, jeder, ausnahmslos jeder, muss Rechenschaft ablegen. ஆகவே வசன வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், பரிசுத்த குலைச்சைகள், கர்த்தருக்கு விரோதமான குற்றமான காரியங்கள், மாமிச கிரியைகளை கண்டுபிடித்து சத்தியத்தின் அடிப்படையிலே தேவனுடைய பலத்திலே அவைகளை அகற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை பலம் தருவார். So möge uns der Herr Gnade erweisen, dass wir in dem Wort des Lichts wirklich unsere Fehler erkennen, unsere Fehler bekennen und von diesen Fehlern uns trennen. அடுத்ததாக இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்றது, இவ்விதமாய் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் நற்கிரியைகள் தேவனுக்கு முன்பாக பிரகாசிக்க வெளிச்சங்களாக படிங்க வசனத்தை 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. எது? நற்கிரியைகள். நன்றாக கவனிங்க, பாவத்தை விட்டு விலகி நாம் கிறிஸ்துவுக்காக வெளிச்சங்களாக பிரகாசிக்க வேண்டும். நம்பர் 2, நாம் செய்கிற நற்கிரியைகள், நன்மைகள், இவைகள் தேவனுடைய சமூகத்திலே வெளிச்சமாக, இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவைகளுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்கிற நன்மைகளும் நற்கிரியைகளும் தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருக்கு. Matthäus Kapitel 5, Vers 16, wenn wir da weiterlesen, da steht geschrieben, so lasst euer Licht leuchten vor den Leuten, damit sie eure guten Werke sehen und euren Vater im Himmel preisen. Also was können wir daraus entnehmen? Das heißt, unsere guten Werke,
das, was wir tun an gute Dinge, wenn wir an die Elenden denken, spenden und alles, was dazugehört, wenn wir das tun, das ist auch eine Leuchtkraft. Damit leuchten wir auch vor den Menschen, damit die das sehen und unseren Vater im Himmel preisen. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்கிறதிலும் நற்கிரிகை செய்கிறதிலும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். So, wir dürfen nicht nachgeben in Sachen gute Werke tun. சில வேளையில் நாம் ரொம்ப பக்தியாக இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம், செவம் பண்ணுவோம், கோவிச்சு கொள்ளாதீங்க, ஆராதனைக்கெல்லாம் ஒழுங்காக வருவோம், நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நன்மை செய்கிறதில் நற்கிரியை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கணும். So, manche sind sehr gläubig, manche beten, manche kommen zum Gottesdienst, manche tun alles, aber was auch wichtig ist, und zwar gute Werke vollbringen, das gehört auch dazu. இதிலும் ஒரு குறிப்பை கவனிக்கணும். அது என்னவென்றா, நன்மை செய்கிறதும் நற்கிரியை செய்கிறதும் சரியான நோக்கத்தோடு நாம் செய்யணும். பின்னணிகள் பிழைக்குமாக இருந்தால், இன்னும் வெளிப்படையாக சொன்னால், தவறான நோக்கத்தோடு நல்ல காரியங்களை செய்ய முடியும், பிழையான நோக்கத்தோடு நற்கிரியைகளை செய்யவும் முடியும். ஆகவே நன்மை செய்கிறதில் சொந்து போகாமல் இருப்போம், நற்கிரியைகளை செய்கிறதில் சொந்து போகாமல் இருப்போம். அவைகளை தேவனுக்கு முன்பாக செம்மையான இருதயத்தோடு பின்னோக்கம் இல்லாமல் நன்மைகளையும் நற்கிரியைகளையும் செய்வோமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கும். Worauf wir auch aufpassen müssen, ist, man kann auch gute Werke mit schlechten Absichten verfolgen. Das heißt, man kann gute Dinge tun, aber dabei doch gleichzeitig schlechte Intentionen haben, schlechte Hintergedanken haben. Daher müssen wir aufpassen. Lasst uns Gutes tun mit guten Gedanken. Lasst uns nicht nachgeben, gute Werke zu vollbringen und anderen Menschen Gutes zu tun. இவருக்கு நான் நன்மை செஞ்சால் எனக்கு ஏதாவது பிறகு ஏதாவது ஒரு நன்மை உண்டாகும், அல்லது இவருக்கு உதவி செஞ்சால் எனக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். இப்படிப்பட்ட பின்னணியிலே நாம் நன்மை செஞ்சால், அல்லது தாங்கள் செய்த நன்மைகளையும் நற்கிரியைகள் மனுஷக புகழ வேண்டும் என்று பரிசை செய்தது போல நாமும் செய்வோமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்காது. ஆகவே சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கும் சேர்த்துத்தான் நான் பேசுகிறேன், பிரசங்கம் பண்ண தேவன் அறிவார். ஆகவே நாம் நல்ல எண்ணத்தோடும் பின்னோக்கம் இல்லாமல் உண்மையான உள்ளத்தோடு நன்மைகளையும் நற்கிரியைகளையும் தேவனுக்கு முன்பாக செய்வோமாக இருந்தால் அது தேவனுடைய பார்வையிலே வெளிச்சமாக இருக்கும், நாம் பிரகாசிக்கிற விளக்குகளாக இருப்போம். Manch einer denkt sich vielleicht, hey, wenn ich diesen Menschen helfe, dann kann ich ja von ihm nochmal später was profitieren. Oder wenn ich jenem Menschen helfe, kann ich davon nochmal etwas Gutes herausziehen. Das sind falsche Absichten. Wir dürfen nicht gute Werke, gute Dinge oder Menschen helfen aufgrund dieser schlechten, falschen Absichten. Sonst wären wir genauso wie die Pharisäer, die haben genau das Gleiche getan. Daher, lasst uns gute Werke vollbringen, lasst uns helfen, gute Dinge tun, aber mit guten Absichten. இன்னும் ஒரு காரியத்தை மாத்திர மூன்றாவது காரியம், இன்னும் ஒரு காரியத்தை மாத்திர சொல்லி நான் படிக்கிறேன். என்னோட படிங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 5:35. அங்கு ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிற சாட்சியை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Kapitel 5:35. படி. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். நல்லா கவனிங்க, யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்ன சாட்சி. அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, அவன் வெளிச்சத்திலே நீங்களும் சில காலம் களி கூற மனதாக இருந்தீர்கள். நிறைய கவனிங்க, அவன் வெளிச்சத்திலே நீங்களும் அவன் இருக்கும் வரைக்கும் களிகூற மனதாக இருந்தீங்க. அப்போ யோவா ஒரு இந்த வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்கு, பிரகாசிக்கிற ஒரு விளக்காக அவன் இந்த உலகத்தில் பூமியிலே வாழ்ந்திருக்கிறார். In Johannes Evangelium Kapitel 5 Vers 35 wird ein Statement gegeben von Jesus selber, und zwar über Johannes dem Täufer. Er sagt, er war ein brennendes und ein scheinendes Licht, und ihr aber wolltet eine kleine Weile fröhlich sein in seinem Licht. Das heißt, er war ein brennendes und ein scheinendes Licht. Gott selber gibt ein Statement über ihn. அப்படி அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? Aber was war der Grund dafür, dass sein Leben so brennend und scheinend war? பதில் மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இருக்கிறது. மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலே பதில் இருக்கிறது. வாசி. Markus Kapitel 6 Vers 20.
அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனென்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். நன்றாக கவனிங்க. ஏரோது ராஜா யோவானுக்கு பயந்தானா, பயப்பட்டிருக்கிறார். Der König Herodes, er hatte Angst vor Johannes, an diesem Vers könnt ihr lesen. யோவானுக்கு என்ன படகு இருக்குதா, ஒன்றுமே, அவனுடைய பட்டயம் இருந்ததா, படகு இருந்ததா, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா ஏரோது ராஜா யோவானுக்கு பயந்திருந்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவன் என்று அறிந்து அவனுக்கு பயந்திருந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுதுங்க, பாருங்க. So Markus Kapitel 6, Vers 20 könnt ihr lesen, der König Herodes hatte Angst vor Johannes und Johannes hatte keine Schwerter oder er hatte kein großes Heer, mit dem er Kriege führte. Nein, er hatte Angst, er wusste, er war ein Heiliger und ein frommer Mann. அவன் பரிசுத்தமுள்ளவன், அவன் பரிசுத்தமாக வாழுகிறவன், நீதியாக வாழுகிறவன் என்பதை தேவன் மாத்திரமல்ல, தேவனை நம்பாத ஒரு ராஜா கூட அறிந்து பார்த்து தெரிந்து அவனுக்கு பயந்திருக்கிறார். So, die König Herodes, er wusste, dass er ein Heiliger und frommer war, also nicht nur Kinder Gottes, sondern auch ungläubige Menschen. Oder ein ungläubiger Herodes hat auf Johannes geschaut und wusste, er ist ein heiliger Mann, ein frommer Mann und fürchtete sich இங்கே deshalb ஒரு vor ihm. குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். கேட்க காதுள்ள கேட்கடவன். நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. அப்ப தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷர்களுக்கு முன்பாகவும் நாம் யோக்கியமாக, நீதியாக, பரிசுத்தமாக வாழுறவர்களாக இருக்க வேண்டும். So, ich möchte euch eins sagen und möge der Ohrenhart zuhören, und zwar, nicht nur vor Gott müssen wir fromm und heilig sein, sondern auch vor anderen Menschen müssen wir auch gerecht und richtig wandeln. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீ தேறுகிறது, நீ வளருகிறது, நீ தேறுகிறதும் வளர்கிறதும் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கிற அளவுக்கு உன்னுடைய வளர்ச்சி இருக்கணுமப்பா. அதை விட்டு நான் நினைச்சு கொள்ளலாம் நான் வளர்ந்திருக்கிறேன் என்று, நான் நினைச்சு கொள்ளலாம் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று, நான் நினைச்சு கொள்ளலாம் நான் நீதியாக இருக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஆனால் மற்றவர்கள் நம்மளை குறித்து என்ன சொல்லுவார்கள்? சபையில் இருக்கிற மற்றவர்கள். ஓகே, இப்படி நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு ஆவிக்குரிய பிரகமாக ஒரு காரியத்தை உங்களோட மனதை சொல்லுவோம். என்ன தெரியுமோ? எங்களுக்கு மற்றவர்களை குறித்தெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்களை தேவன் அறிவார், அது போதும் என்று நீங்கள் உங்களோட மனதிலே சொல்லலாம். Apostel Paulus sagt zu Timotheus, Timotheus, weißt du was? Lass andere Menschen wissen, dass du in der Erkenntnis im Wort Gottes zunimmst, dass du dich veränderst, dass du gerecht wandelst, dass du heilig bist, dass du fromm bist. Lass andere Menschen wissen und erkennen. Du magst vielleicht, es geht nicht darum, dass wir selber wissen, wir selber zu uns sagen, ich weiß, ich bin heilig, ich bin fromm, ich tue das und jenes. Es geht auch, unser Licht andere Menschen sehen zu lassen. Ja, vielleicht magst du jetzt vielleicht im Herzen denken, ja, aber es reicht doch, ich kümmere mich nicht um andere Menschen, es reicht, wenn ich das bin, oder? யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு முன்பாக மாத்திரமில்லை, தேவனை நம்பாத ஏரோது ராஜாவுக்கு முன்பாக கூட அவன் பரிசுத்தவன் நீதியும் உள்ளவன் என்று அவனே அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, பயந்து வாழக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்ந்திருக்கான். இதை போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக நீதியும் உண்மையும் பரிசுத்தமாக வாழ்வர்களாக இருக்கப்படும். நான் முதல் சொன்னது போல எங்களுக்கு மனுஷனை பற்றி பிரச்சனை இல்லை, தேவன் அறிவார், நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் it is not biblical. Keep it in your mind. இது வேதத்தின் படியானது அல்ல. ஆவிக்குரியது போல தோற்றமளிக்கிறது எல்லாம் வேதத்தின் படியானது அல்ல. வேத வசனத்தின்படி இருக்கிறது எல்லாம் ஆவிக்குரியது. ஒரு காரியம் ஆவிக்குரியதானா அது மாமிசத்துக்குரிய எங்கே நம்ம வகை இருக்க போகிறோம்? Go to the word. தேவனுடைய வசனம் தான், தேவனுடைய வார்த்தை தான் அது மாமிச பிரகாரமா ஆவிக்குரிய காரியமான்னு சொல்லி நம்ம வகை இருக்க வைக்கிறது. ஆகவே மனுஷர்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, தேவன் என்னை அறிவார் என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நாம் விருப்பமாக இருந்தால், I will say, please let us change our mind by the word of God. தேவனுடைய வசனத்தினால் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்வது நல்லது. சத்தியத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸ்தோத்திரம். Aber hier lesen wir, dass Johannes ein brennendes und scheinendes Licht war. Er lebte so ein krasses, brennendes Leben, dass selbst ein Ungläubiger das erkannt hatte und Angst hatte. Du magst vielleicht sagen, ja, aber Menschen interessieren mich, es reicht doch, wenn Gott weiß, wie ich bin. Aber das mag vielleicht für dich so klingen, als wäre das biblisch, aber ich sag's dir, es ist absolut nicht biblisch.
Denn die Bibel sagt, wir müssen vor Gott und auch vor Menschen ein beispielhaftes Leben führen. நீங்களும் நானும் வளர்ந்திருக்கிறது அல்லது தேறி இருக்கிறது குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக வாழுங்க. இது நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிற சத்தியம். அதுபடி எங்களுக்கான பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவன் எங்களை பார்த்து கொண்டால் சரி, தேவனுக்கு முன்பாக நாங்கள் சரியாக இருந்தால் சரின்னு சொல்லி இப்படியான ஒரு மனப்பான்மையில் இருப்பீங்களா இருந்தால் இட் இஸ் அப் டு யூ. ஆனால் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதுன்னு சொன்னோம் என்றால், நாம் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் முன்பாக வாழ்கிறவர்களாக இருக்கும். நாம் ஒன்றும் பரலோகத்தில் வாழலை, நான் பூமியில் வாழ்கிறோம். ஆகவே சபையில் இருக்கிற மற்றவர்கள் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லத்தக்கதாக, மாய்மாலத்துக்காக சொல்லலை, உண்மையாக தேவன் அறிவார். ஆகவே தான் தேவனுக்கும் மனுஷருக்கும். இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தேவையிலும் விருத்தி அடைந்தார். பெரிய புறப்பட்டு சாபுவேல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். போத் சைட் இதுதான் நம்ம கவனிக்கணும். ஆகவே நாம் தேர்கிறது தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் தெரியக்கூடியதாக இருந்தால் அது தேவனுடைய வசனத்தின்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Ich möchte euch das Wort mitgeben, und zwar, lasst andere Menschen erkennen, dass du in der Erkenntnis Gottes, dass du dein Leben verändert hast, dass du Gutes tust, dass du leuchtest. Andere Menschen erkennen so, dass sie Zeugnis über dich abgeben können. Aber nicht, damit du ein scheinheiliges Zeugnis hast, damit du ein scheinheiliges Leben führst. Nein, meine es wirklich ernst. Verändere dich durch das Wort Gottes zum Gott. Und wir lesen auch zum Beispiel bei dem Propheten Samuel, er gefiel dem Menschen, er gefiel Gott. Er hat Gefallen an Gott gefunden, beziehungsweise Gott hat Gefallen an ihn gefunden, und er hat auch Menschen Gefallen gefunden. Er diente beiden, das heißt Gott und Menschen. Du kannst nicht in deinem Herzen sagen, es reicht, wenn Gott mich sieht. Nein, auch die Menschen müssen ein gutes Zeugnis ablegen, denn wir leben ja immer noch auf dieser Erde am Leibe. Daher ist es notwendig, und das ist biblisch, das ist die Wahrheit. இப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்றது போல உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பார்கள். Und solche werden wirklich Licht in dieser Welt sein. Stand up. எல்லாரும் எழுந்திருப்போம். Lasst uns aufstehen.